ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இந்த 13வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு 3வது 4வது ஸ்லோகத்தில் இந்த சித் அச்சித் ஈஸ்வரன் இது 3 வேறுபட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக 3வது ஸ்லோகத்தில் அதாவது கேள்வி கேட்டிருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உடல் எப்படிப்பட்டதுன்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தக்ஷேத்திரம் எச்ச யாதிருச்ச, அதாவது எத்துச்ச அது எதால் செய்யப்பட்டிருக்குமோ, யாதிருச்ச அது எதற்கு இருப்பிடமாக இருக்கும், அது எதனுடைய பரிணாமமாக இருக்குது, அது மாறுதல் அடைந்து என்னவா ஆகுது, என்ன பயனுக்காக இது இந்த உடல் செய்யப்பட்டிருக்கு, இப்படின்ட்டுலாம் பல கேள்விகள் பார்த்தோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் 5வது ஸ்லோகமும் 6வது ஸ்லோகமும். அதில் குறிப்பாக இந்த தொடரில் நம்ம 5வது ஸ்லோகத்தில் என்னெல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உடலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். மகாபூதான்யஹங்காரஹ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராக. இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது, இந்த உடல் எத்தால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம், பஞ்சபூதங்களால். இந்த பஞ்சபூதங்கள்ன்றது தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்லேயே சொல்லப்பட்டிருக்கு. மகாபூதானி, மகாபூதங்கள்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடல். அதுதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. இப்போது இந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பகவானோட திருமேனியை தான் மாறுதல் அடைந்து, அதுதான் மூல பிரகிருதி அப்படின்னு ஆகுது. அதுலேருந்து மாறுதல் அடைந்த மகான்லேருந்து அகங்காரம். அந்த அகங்காரத்துலேருந்து தான் சாத்விக் அகங்காரம், ராஜஸ் அகங்காரம், தாமஸ் அகங்காரம்னும், அந்த சாத்விக் அகங்காரத்துலேருந்து தான் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5 10, அதோட 1 சேர்த்து மனசுன்னு. இப்போது அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரியாணி தசை கம்ச, இந்திரியாணி தச ஏகம்ச, அதாவது இந்த உடல் எது எதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குது, முதல்ல உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்குன்றதுக்கு தான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த சாத்விக் அகங்காரம், ராஜஸ் அகங்காரம், தாமச அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் அந்த தாமச அகங்காரத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் வருது. அப்போது இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடல். சரி, இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எது எதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்திரியாணி தச ஏகம் ச, தச ஏகம்னா 10 1 அப்படின்ட்டு 10 1 11. இந்திரியானின்னா இந்திரியங்கள், அதாவது புலன்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அகங்காரமே 3 பிரியுது இல்லையா. சாத்விக் அகங்காரம், ராஜஸ் அகங்காரம், தாமச அகங்காரம். அந்த தாமச அகங்காரம்லேருந்து பஞ்சபூதங்கள். இந்த சாத்விக் அகங்காரத்துல இருந்தால் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இது எல்லாத்துக்கும் தலைவனான மனசு 1 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இதைத்தான் 10 1 11 இந்திரியாணி புலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது புலன்கள்னு சொல்லி, அடுத்து பஞ்ச இந்திரிய கோச்சராக, இந்த 5 இந்திரியங்கள் கிரகிக்கும் விஷயங்கள். அதாவது இந்த இந்திரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எதான கிரகிக்கணும், அதனோட வேலை என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கண்ணு ரூபத்தை பார்க்கும், காது சப்தத்தை கேட்கும், மூக்கு மனத்தை முகரும், நாக்கு ருச்சியை சுவைக்கும், கை தொடு உணர்ச்சி கொண்டது அப்படின்னு இந்த பஞ்ச இந்திரிய கோச்சரங்கள், இந்த இந்திரியங்களை கிரகிக்கும் விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஆக மொத்தத்தில் இந்த ஸ்லோகத்தில் என்னென்ன கேள்விகளுக்கு நம்ம பதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா, இந்த உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களால். அந்த பஞ்சபூதங்கள் தான் தாமச அகங்காரத்துலேருந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது எதுக்கு இருப்பிடமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த பதில். புலன்கள் 5 10 1 அதுக்கு இருப்பிடமாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் புத்திரவ்யக்தம் ஏவச்சன்னு இருக்குது பாருங்கள். புத்தி, அகங்காரத்துக்கே பிறப்பிடமான புத்தி என்னும் மகான். இதில் என்ன அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட உடல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு, அது தாமச அகங்காரம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மகான்னு இருக்கு இல்லையா, அந்த மகான்றது தான் புத்தி. அடுத்து அவ்யக்தம்ன்றது தான் இந்த மூல பிரகிருதி, அதில் இருந்து எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்ட்டு.
இது அனைத்தாலும் தான் வந்து உடல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய மகான், அப்புறம் அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி, இது எல்லாத்தாலையும் ஆக்கப்பட்டது உடல். அந்த உடலுக்கு இருப்பிடம், அந்த உடலில் வந்து இருக்கக்கூடியது வந்து இந்திரியங்கள், மனசு, இது எல்லாம் அப்படின்றது தான் வந்து நம்ம 5வது ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 6வது ஸ்லோகத்திலையும் வந்து சில கேள்விகளுக்கு, உடல் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு வந்து அர்த்தம் நம்ம பதிலை வந்து பார்க்கலாம். அதை என்னென்னு அடுத்த தொடரில் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.